சுவாமி ஆடிய பாதம் முன்னிடைய கருணை யானை முகத்தோனே விநாயக தேடிய போதே வல்லமையுடனே தேடிய போதே வல்லமையுடனே சீக்கிரம் நீ வருவாய் சுவாமி பாடிய நாவல சுடிய தமிழ் பகலும் பெருமாளே நாலடி சீரடி நாவிலில் வந்தருள்வாய் நாலடி சீரடி நாவிலில் வந்தருள்வாய் நாத விநாயக சுவாமி அரணர் தேரும் மகன அருள் தரும் அத்தி முகத்தோனே விநாயக சுவாமி அரணர் தேரும் மகன அருள் தரும் அத்தி முகத்தோனே புலம் தரித்திட புகழ்தன அடியவர்க்கு புறன்று தரித்திட புகழ்தன அடியவர்க்கு புத்தியில் வந்தருள்வார் அதி முகத்தோனே விநாயக அடியவர்க்கு புறன்று தரித்திட புத்தியில் வந்தருள் சுவாமி வந்தாடே கூடத்துடன் வில்மணி பாடுவேன் உனை தொழுது சபை தண்ணீல வந்தாடே கூடத்துடன் வில்மணி கூடன் பாடுவேன் உனை தொழுது சபை தண்ணீல விசுகம்படியுடன் தாள ஜோதியுடனே விசுகம்படியுடன் தாள ஜோதிகளுடன் விளம்புவேன் உனை தொழு பாடுவேன் உனை தொழுது தாள ஜோதியுடனே விசுகம்படியுடன் தாள ஜோதியுடனே விளம்புவேன் உனை சாமி பாடுவேன் ரம ஒன்ன பலகாலம் உனை தொழுவார் தேடுவேன் ரம ஒன்ன சேனாதேஷமெல்லாம் கூறுவம ராம ஒன்ன ஒரு குற்றம் குறைகள் அணிகிடா நாம் படித்தகத குறைகள் பாட அப்பனை பார்மகள அருள் புரிவார்
எடுத்த கதைகள் பாட ஆதீஸ்வரன அருள் புரிவார் நான் சொன்ன கத கூரைகள் பாட நான் சொன்ன கத கூரைகள் பாட ஆதி சொர்க்கேச அருள் புரிவார் ஆதி சொர்க்கேச கலைமகள மலைமகள மலையரசந்திர மகள அம்மா வாழ்மதில அம்பிகைய சத்தியவந்தனுக்கு அருள் புரிவார் இடம் இருக்கும் இதுவரிய எனக்கு அருள வேணும் அம்மா நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேலை தண்ணீர் வந்து தடுமாறா எனக்கு நற்கோரலும் வங்கிடா நெஞ்சு வந்து உணர்ந்திடா அம்மா நினைவு தர வேணும் அம்மோ நெஞ்சிலையும் நாவலையும் நின்னருட வருவாயம்மா ஏழைக்கு நீ மனமிறங்கி செய்யருள வேணும் அம்மோ ஐந்தெழுத்த ஓரெழுத்த அடியாளுக்கு அருள் புரிவா எட்டெழுத்த ஓரெழுத்த அசை மகள கலை மகள அம்மா சை மகள கலை மகள சத்தியருள வாழி 8 பேரோ சக்தி உண்ட முப்புடா அவ பூத்தாள நிறைந்தாள பூத்தாள நிறைந்தாள் அவ புஷ்பவதி பெண்ணுவா முப்புடாதி சந்தனமாரி உச்சினி மகாரி அம்மா முத்தாரம்மா காளியம்மா அவாட்ட ஓடி 8 பேரோ அவ பூத்து நிறைந்து இருக்கும் போது தலைக்கு தண்ணி ஊத்த வேண்டும் சடங்கு சமுதாயங்கள் நடத்த வேணும் இன்று மனமதில எண்ணிக்கொண்டு யானையில் தண்ணீர் கொண்டார் யாழிந்து போவா காளியர்கள் பெண்ணிலையில் சென்றல்லவோ பெருமையுடன் தண்ணீர் கோதி தலைக்கு தண்ணி ஊத்துவாரா சடங்கு சமுதாயங்கள் நடத்துவார் சடங்கு சமுதாயங்கள் நான் நடத்தி அப்படியா இருக்காள சந்தனமாங்காவுக்குள்ள ஆட்டமகா காளியர்கள் அவால மர அடியதில அவ ஊஞ்சல் போட்டு ஆடுவான் ஊஞ்சல் போட்டு ஆடும்போது சந்தேன மாமுனியும் சந்தோஷமா ஓடி வந்து ஏ முப்படாதி சந்தன மாதிரி அம்மாயே உச்சினி மாகாளி அடியே காளியர்களே நீங்க வாங்க 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 அதாவது அம்மாயே முப்படாதி சந்தனமாரி உச்சினி மகாளி இந்த சந்தனமாங்காவ விட்டு நீங்க வெளியே போக வேணும்னு சந்தனம் மாமுனியும் சொன்ன போது சந்தனம் மாமுனியும் சொன்ன போது அம்மா முப்படாதி யாரு சொல்வா பெரியவர
தாத்தா பெரியவர் தாத்தா என்ன குற்றம் நாங்கள் செய்தோம் என்ன தவறு நாங்கள் செய்தோம் நாங்கள் தப்பு ஏதும் செய்திட்டோமோ இல்லை தவறு ஏதும் செய்திட்டோமோ தாத்தா பெரியவர் நாங்கள் எதற்காக வெளியே போனோம் நாங்கள் அப்படியே போனோம்மானா எங்க ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன தாத்தா நடந்து வந்த விவரம் என்ன எங்க அம்மா யாரு அப்பா யாரு எங்களுக்கு அறியணுமே தெரியணுமே அட்டகாளி 8 பேர் என் சத்தி உண்ட முப்பூடாது அப்படியா கேட்ட போது சந்தேன மாமுனியும் அடியம்மா முப்பூடாது என்னுடைய வார்த்தைகள் அப்பாவ அம்மாவ ஊரு நல்ல பேரதையும் அறிய வேணும் தெரிய வேணும் அப்படியே எண்ணினாரா நீங்க சந்தனம் மாங்காவுக்குள்ள நீங்க ஆண்டவனை நினைக்கணும் நீங்க அக்கினிய வளர்க்கணும் என்று சந்தனமுனி சொன்னவோ சந்தனம் மாமுனியும் சொன்னவோ அம்மா முப்பூடாதே அது சொல் காளியர்களே உங்களை மாதிரி ஒரு பெண்ணை நம்ப போய்த்தான் திண்டாக திகைத்து திருவோடு எடுத்து தாத்தா தெரு தெருவா வீதி வீதியா அலைந்து கொண்டிருக்கிறேன் அம்மா அதனால உங்க ஊரு பேரு நாடு நகரம் அறியணும் தெரியணும்னா ஆண்டவனை நினைக்கணும் நீங்க அக்கினிய வளர்க்கணும் அக்கினி வளர்த்தீரானா ஆண்டவன் வருவார் உங்களுக்கு அம்மா அப்பா யார் என்று சொல்லுவார் என்று சொல்ல உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து என் அம்பிகை உச்சினி மாகாளி சந்தனமாரி என் தாயாகப்பட்ட முப்படாதே அவ அட்டகாளி 8 பேர்களும் நாம் அக்கினிய வளர்க்கணும் அடியே தங்கச்சி நம்ம 8 பொட்ட பிள்ளைகளா இருக்கோம் அதுவும் கன்னி பெண்களாகவே இருக்குகிறோம் அம்மா அப்பா யாருன்னு நமக்கு தெரியல அதனாலே நாம ஆண்டவன் நினைச்ச அக்கினிய வளர்த்தோம்னா ஆண்டவன் வருவாரு நமக்கு வரம் தருவார் அல்லவா என்று அட்டகாளி 8 பேர்களுமாக அந்த சந்தனமாங்காவுக்குள்ள அவ அக்கினி வளர்க்க வேணும் என்று தங்கைமார்களை அழைத்து கொண்டு எப்படி வருகிறாள் தெரியுமா அம்மா என் தங்கைமார்களை நம்ம ஆண்டவனை நினைச்ச அக்கினி வளர்க்க வேணும் என்று அவ ஏது சொல்லுகிறாள் தெரியுமா ஏ முத்தாரம்மா முப்படாதி காளி காந்தாரி கனகதுர்க்க சந்தனமாரி சடமாரி அக்கினி மாறி இந்த சந்தனமாங்காவுக்குள்ள ஆண்டவனை நினைக்க வேணும் ஏன் நினைக்க வேணும் அக்கினியும் வளர்க்க வேணும் அம்மா வளர்க்க வேணும் நினைக்க வேணும் வளர்க்க வேணும் நம்ம விமலரையும் நினைக்க வேணும் ஏன் நினைக்க வேணும் வேலையத்தான் வளர்க்க வேணும் ஏன் வளர்க்க வேணும் நினைக்க வேணும் அக்கினியத்தான் வளர்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் இந்த அட்டகாளி 8 பேர்
ஈசனத்தான் நினைக்க வேணும் நம்ம இருந்து தவம் செய்ய வேணும் பகையாம போடாது ஏ சந்தேன மாரியம்மா அம்பிகையா உச்சி மகாளே ஆட்டகாலே எட்டு பேரும் அத்தி குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி குச்சி அவயனமா சேகரித்து நாங்க என்ன கோங்கண்ண என்ன நல்லெண்ண குண்டல்லவோ அவ சந்தேனமாங்காவுக்குள்ள ஆள நல்ல குளிய வெட்டி ஆக்கினிய வழக்காலம் ஆக்கினிய வளர்க்கும் போது காளியர்கள் வளர்க்கும் யா அது எங்கே எங்கே வருகுதான ஆதிவள்ளி கைலாசோ ஆதிவள்ளி கைலாசோ ஆக்கினியும் வருகுதையோ போடாதி வழக்குவே என் முக்கணனுக்கு பொறுக்க அம்மா சந்தன மாறி வழக்குவே சங்கரனுக்கு பொறுக்கலைய அம்மா உச்சி மகாளி வளர்க்கும் யாகும் உடையவனுக்கு பொறுக்கலைய ஆட்டகாளி வளர்க்கும் யாகும் ஆண்டவனுக்கு பொறுக்கலைய மாரியம்மா வளர்க்கும் யா அந்த மருகனுக்கு பொறுக்கலைய வடக்குத்தியா வளர்க்கும் யா என்னை வையவனுக்கு பொறுக்கலைய கையது பொறுக்காமல் அங்க காணலது தாங்காமல் ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் கண்மூடிக்க முடியாது பட்டுவார் என்னை அருந்துயரம் கொள்ளுவார் அருந்துயரம் கொள்ளும் போது அழைத்தார பகவான் சத்தி உமா பார்வதிய அடியம்மா பார்வதிய என்னுடைய வார்த்தைய அண்ணன் செய்த வேலையால் ஆட்டகாளி 8 பேரும் என்னத்தான எரிப்பதற்கு அவ யாகத்தைய வழக்காள அதனால பார்வதிய திருவிளக்க பொறுத்திடம்மா பகவன் தீவினைய பார்த்திடம்மா நீ சரவிளக்க பொறுத்திடம்மா பகவன் சங்கடத்தை யாகல் விளக்க பொறுத்திடம்மா ஆண்டவன் கண்கடத்தை பார்த்திடம்மா கை விளக்க பொறுத்திடம்மா அடி அடி பார்வதிய கை விளக்க பொறுத்திடம்மா கடவுள் துன்பங்களை துன்பங்களை ஆண்டவனும் சொன்ன சத்தியமா பார்வதியா எங்கே எங்கே பாரானா அவ சரவழக்க பொறுத்துவாளா அவ சங்கடத்தை பாப்பாளா அவ திருவிளக்க பொறுத்துவாளா அவன் தீவினைய பாப்பாளா அகல் விளக்க பொறுத்துவாளா ஆண்டவன் துன்பங்களை பாப்பாளா ஐயா 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 இது ஆண்டவன் சிவனாருக்கு நம்மளாலானதானே இந்த நிலைமை ஆண்டவன் பகவான் நம்மளால தானே இப்படி இந்த நிலைமையில ஆளாட்டுப்பட்டு அருந்துயரம் கொண்டு வருகிறார் அதனால நம்ம அண்ணன் செய்த வேலைன்னு இவர் சொல்லிட்டாரு
என்ற ஆதி பராசக்தியானவா ஆமா சுவாமி. இந்த 8 பேர்கள் வளர்க்கும் யாகத்தை அணைக்க வேண்டும். ஆமா சுவாமி. விமலருக்கு தெரியாமல் போக வேண்டும் என்று சொல்லி ஆமையா. அவ சந்தேனமாங்காவுக்குள்ள ஏ சதி கொண்ட பார்வதியா ஈசனுக்கு தெரியா ஏ ஈஸ்வரியா பார்வதியா அவ எங்கே எங்கே வரலா வாட்டமும் நல்ல பெருநடையும் அவ ஓடோடி வாராள வாராள அம்மா ஓடோடி அவ ஓடோடி அம்மா வார ஓடோடி அவ வாரபோது காட்டகாளியே 8 பேரும் நீயத்தானே கோதி ஊத்தி யாகமது வளர்க்கால யாகமது வளரும் போது சத்தி உமா பார்வதியா ஏ அடி தங்க முப்பூடாதே வேள்வியத்தானை திடுங்கோ நீங்க வேள்வியையும் அணைக்காவிட்டா விமலரவர் மாண்டு போவா விமலரவர் மாண்டாரா விமலன் தேவி பார்வதிக்கு உலோகத்தில் மதிப்பு உண்டு அக்கினிய அழைத்திடுங்கோ நீங்க அக்கினிய அணைக்காவிட்டா ஆண்டவனும் மாண்டுவோ ஆண்டவனும் மாண்டாரா ஆதிசக்தி பார்வதிக்கு அகிலத்தில மதிப்பு உண்டா பார்வதியால் சொன்னவோ பார்த்தாள முப்புடாதே பார்வதி வந்து அடியே தங்கச்சி முப்படாதி அக்கினி அணைக்கலன்னா ஆண்டவன் அகிலத்துல மாண்டு போவார். ஆமாம்மா. ஆண்டவன் மாண்டாருன்னா ஆதி பராசக்திக்கு அகிலத்துல மதிப்பு உண்டா? கிடையாது கிடையாது. அதாவது வேள்வி அணைத்திடுங்க. ஆமா. வேள்வி அணைக்கலன்னா இறைவன் மாண்டு போவார். விமலர் மாண்டு மடிந்தானாரா விமலன் தேவி பார்வதிக்கு மதிப்பு உண்டா? கிடையாது. ஒரு பொழுதும் மதிப்பு கிடையாது. அதனாலே ஏய் பார்வதி அம்மா ஏ காளியர்களை அக்கினியை நீங்க அணைக்க வேணும் என்று சொல்ல அக்கினியை அணைக்கணும்னு சொன்னா அக்கினி என்ன செஞ்சா பார்வதி சத்தம் கேட்கறது வரைக்கும் நெய்ய கரண்டியால கோதி கோதி ஊத்துனா. ஆனா இந்த 8 பேரும் கோதி கோதி ஊத்துனவா பார்வதி சத்தம் கட்டுது பாருங்க. கொடங்குடமா கோதி ஊத்துதா. கொடங்குடமா கோதி ஊத்தி ஏறிட்டு பார்த்தாளா எதிர்வார்த்தை பேசினாளா? அவ மௌனமாக இருந்து கொண்டு ஏ அக்கினிய வளர்க்கால அக்கினிய வளர்க்கும் போது பார்த்தாள பார்வதியா இந்த முக்கூடாதி இருக்கையில என் முக்கணம் தேவி இருக்கலாமோ என் காளியம்மா இருக்கும் போது இந்த கண்ணன் தங்க இருக்கலாமோ ஏ உச்சி மகாளி இருக்கும் போது என் உடையவன் தேவி இருக்கலாம் என் மாரியம்மா இருக்கையில என் மருகன் தேவி இருக்கலாமோ என் சந்தன மாறி இருக்கையில என் சந்தன மாறி இருக்கையில இந்த சங்கரன் தேவி இருக்கலாம். பேர் இருக்கையில நம்ம இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருந்து என்னையா பிரயோஜனம்? நம்ம அக்கா தங்கச்சி நம்ம பேச்சவே கேட்க மாட்டக்கால அப்படின்னு சொல்லி அட்டகாளி 8 பேர்களும் நெய்ய கோதி கோதி கொடங்குடமா நெய் ஊத்தி அவ அக்கினிய வளர்த்து வருகிறார். அவ அக்கினி வளரும் போது ஆதி பராசக்தி பார்த்தார். ஏ தங்கச்சி எம்மா எம் ஒப்பிடாதி அக்கினி அணைக்க சொன்னா நீ இப்படி கொடங்குடமா நெய் ஊத்தி ஆகத்த வளக்கிய
குபேலர் பகவானுக்கு ஆபத்து என்று சொல்லி அக்கினியை அணைக்க சொன்னா, அக்கா கன்னி பெண்களாகவே நாங்க இருக்கிறோம். கன்னி பெண்களாக அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம 16 வயசு வரைக்கும் அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாம இருக்கோமே. அப்படி இருந்த போதிலும் நீ இப்ப உன் புருஷனுக்கு ஒண்ணுன உடனே தாலிக்கு ஆபத்துன்னு ஓடியாந்துட்டிய. ஆபத்துன்னு ஓடியாரிய. எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? அதனால எங்களால அக்கினியெல்லாம் அணைக்க முடியாது. உன் புருஷனுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா நீ அக்கினிய அணைச்சுக்கோ. தேவைன்னா அக்கினியில போய் அக்கினிய அணைச்சுக்கோன்னா. அப்ப இவ சொல்லும் போது பார்த்தா பார்வதி, ஐயையோ ஐயையோ, அன்று ஒரு நாளையிலே தாரிகாபுரமதிலே தர்க்கராஜனுக்கு தலைமகளாக பிறந்து தர்க்கமுடி ராஜமன்னன் ஆண்டவன் பகவானை அழிப்பதற்கு யாகம் வளர்த்தார். நாம போய் யாகத்தை அணைச்சிட்டு வரோம்னு சொல்லி, அதாவது தர்க்கமுடி ராஜன் இடமதிலே அகமானப்பட்டு திரும்பி வந்தோம். யாகத்தை அணைக்க முடியாம அகமானப்பட்டு திரும்பி வந்ததுனாலே ஆண்டவன் பகவான் இன்னும் நம்மள ரொம்ப ஏளினமா பேசுதாரு, அகமானமா பேசுதாரு. இப்பவும் இந்த சின்னஞ்சிறு புள்ளியல் இடமதில அக்கினி அணைக்காம போனோம்னா நம்மள ஆண்டவன் ரொம்ப அகமானமா பேசுவாரு. அதனாலே ஆண்டவனுக்கு ஆபத்து அல்லவா? ஆண்டவனுக்கு முன்னாலே நாம் அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? போகக்கூடாது. ஆண்டவன் பகவான் போனதுக்கு அப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று பார்வதி ஓடோடி வந்தா. அக்கினியில இறங்கி அக்கினிய அணைச்சுக்கொண்டு சொன்னா பாருங்க. இவ ஆட்டுமனு சம்மதிச்சா. சத்தியாகப்பட்ட பார்வதா தேவி விரிசடைய சதி உழைப்பாளா. கப்பரையும் வேப்புலையும் கையில் எடுத்து ஓடி வந்து அக்கினிய சுற்றுவாளா. ஆண்டவன மனதில் எண்ணி முக்காலும் சுற்றி வந்து முக்கணன மனதில் எண்ணி 4 வேளை சுற்றி வந்து சிவனார மனதில் எண்ணி சத்தி கொண்ட பார்வதியாள் நீல சத்தி இறங்குதாள. நீல இறங்கும் போது பார்த்தா எங்க அம்மா முப்படாதிக்கு தாலாட்டு கும்மி பாட்டுனா ரொம்ப பிரியம். அவ தாலாட்டு பாட்டு கேட்க சென்று விட்டா. என் சந்தனமாரி உச்சினி மாகாளி அட்டகாளி 8 பேரும் பாக்கா. ஐயையோ ஐயையோ, ஆண்டவன் அதாவது நம்ம அக்காட்ட சும்மா தானே ஒரு வார்த்தை சொன்னோம். நீ வேணா அக்கினில இறங்கிக்கோன்னு சொன்னோமே. அக்கா பார்வதி நிஜமாவே அக்கினில இறங்கிட்டாள. பார்வதி இறங்குனதுக்கு அப்புறம் பார்வதிக்கு ஒரு ஆபத்துனா ஆண்டவன் நம்ம அப்பா அம்மா பேரை சொல்லுவாரா? அதனாலே அக்கா இல்லாத உலகத்துல நாம இருக்க கூடாது என்று ஒருவருக்கு பின்னால ஒருவராக பார்வதிக்கு பின்னால சந்தனமாரி, சந்தனமாரிக்கு பின்னால உச்சிமாகாளி, உச்சிமாகாளிக்கு பின்னால காளி, காந்தாரி, கனகதுர்க்கா, வடக்குத்தியா, வடகாசி, இப்படி சந்தனமாரி சடமாரி என்ற அட்டகாளி 8 பேர்களும் அவ்வளோ ஆக்கி நீலசாமி இறங்குவானா. நீல இறங்கும் போது ஒருத்தருக்கு பிறத்தால ஒருத்தரா பொத்து 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 பொத்துன்னு விழுந்துட்டான். அப்பந்தான் பாக்கா எங்க அம்மா முப்படாதிக்கு தாலாட்டு கும்மி பாட்டுனா ரொம்ப பிரியம். அவரை ரொம்ப அழகா பாடுவாரு. சந்தனமாஞ்சோலையிலே சந்தனம் முனிவரிடத்திலே வந்தோ. அவர் எப்படி இவளுக்கு தாலாட்டு பாடுகிறார் தெரியுமா? கண்ணான பூமகள கண்ணோரங்கு முப்புடாதே, கண்ணான பூமகள கண்ணோரங்கு முப்புடாதே, கண்ணோரங்கு முப்புடாதே, கண்ணோரங்கு முப்புடாதே. ஆத்தா அடிச்ச கண்ணீராராய தொட்டில் நனையும் வரை கண்ணூர கங்குள் மகள கண்ணான பூமகள கண்ணோரங்கு முப்புடாதே, கண்ணோரங்கு முப்புடாதே, கண்ணோரங்கு முப்புடாதே. ஆரே
ஊதுமலை கண்ணீரு உள்ளங்கையில் சக்கரையா ஊதுமலை கண்ணீரு உள்ளங்கையில் சக்கரையா நாம்பத்த முத்து சரம் முத்தந்தரும் நாம்பத்த முத்து சரம் முத்தந்தரும் காயம் பெற்ற மனசுக்கு கண்ணூர கங்குள் மகள காயம் பெற்ற மனசுக்கு கண்ணூர கங்குள் மகள கண்ணான பூமகள கண்ணுரங்கு முப்புடாதே கண்ணுரங்கு முப்புடா கண்ணுரங்கு முப்புடாதே காலமன்னு வீதியில கண்டெடுத்த ரோசாவே அம்மா காலமன்னு வீதியில கண்டெடுத்த ரோசாவே நாம்பத்த முத்து சரம் இடிப்பில் உள்ள நாம்பத்த முத்து சரம் இடிப்பில் உள்ள காயம் பெற்ற மனசுக்கு கண்ணூர கங்குள் மகள காயம் பெற்ற மனசுக்கு கண்ணூர கங்குள் மகள கண்ணான பூமகள கண்ணுரங்கு முப்புடாதே கண்ணுரங்கு முப்புடாதே கண்ணுரங்கு முப்புடாதே அம்பிகை முப்படாதி தாலாட்டு பாட்டு கேட்க சென்றிருக்கா அவ தாலாட்டு கேட்க சென்ற என் தாய் சத்தி வந்து பார்க்கும்போது அக்கினிய பார்த்தா 8 பேரும் கருகி உருகி சாம்பலா இருப்பதை பார்த்து அக்காதங்க இல்லாத உலகத்துல இனி நாம இருக்க கூடாது என்று ஓடோடி வந்தா என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியான அதாவது அம்பிகை முப்படாதி ஓடி வந்தா அக்கினியில விழுந்தா அக்கினியில குதித்த போது அக்கி தீ அணைந்தது ஆண்டவனுக்கு வெக்கை குறைந்தது வெக்கை குறைந்து காணது தாழ்ந்து கண்முழிச்சு பார்த்தார் பக்கத்துல பார்வதியை காணல ஞான கண்ணால் பார்க்குகிறார் அட்டகாலி 8 பேரும் அம்மா பார்வதியோட 9 பேர் இருக்கா கருகி உருகி சாம்பலா இருக்க கண்டு சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் அகில உலகமே இல்லைன்னா உலகம் கிடையாது அதனாலே நாம் தேவிக்கு உயிர் கொடுத்தால் காணாது இந்த மகுட சம்ஹாரம் முடிக்க வேணுமே ஆனா அம்மா முப்படாதி சந்தனமாரி உச்சி மகாளி 8 பேருக்கு உயிரை கொடுக்க வேணும் என்று ஆதி பராசக்தியாகப்பட்டவளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி வருகிறார் தெரியுமா தேர்த்தமோ சாமி திருப்பெரம்போ கையில் எடுத்து வாரார எங்கே எங்கே வாராரானா சந்தனமா ஜோலைக்குள்ள வேள்வி பக்கம் ஓடி வந்து தீர்த்தம் கொண்டு சாமி தெளிப்பாரா திருப்பெரம்பால் தட்டுவாரா ஆட்டகாளியர்கள் 8 பேரும் தூங்கி மக முடித்ததை போ சுந்தரம்மா எழுந்து வாரா ஆண்டவனுக்கு முன்னால சக்தி கொண்ட அம்மா காளியர்கள் ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளே ஓட்டுவார ஆதாளே போடும்போது பார்த்துட்டார சிவபெருமான் ஐயடியம்மா காளியர என்னத்தான அழிப்பதற்கு யாகமது வளர்த்ததென்ன எனக்கரிய சொல்ல வேணும்
சிவபெருமான் கேட்ட போது சிவசக்திகள் 8 பேரும் ஆண்டவன பகவான பரமேஸ்வரா உங்களை கொல்வதற்கோ உங்களை அழிப்பதற்கோ நாங்க யாகத்தை வளர்க்கல. எங்க அம்மா அப்பா ஊரு பேரு நாடு நகரம் அறிய வேணும் தெரிய வேணும் என்று யாகத்தை வளர்த்தோம் ஐயா. எங்க ஊரு என்ன பேரு என்ன எங்க நாடு என்ன நகரம் என்ன நாங்க அறிய வேணும் தெரிய வேணும் என்று அம்பிகை முப்தாரம்மா முப்படாதி கேட்ட போது உடனே ஆண்டவன் பகவான் இதற்காகத்தான் யாக வளர்த்தீர்களா? ஊரோ நாகலோகப்பட்டணம், அம்மா பேரு நாகக்கன்னி, அப்பா பேரு நாகராஜன். பரமேஸ்வரா எங்க ஊரு அம்மா அப்பா தெரிஞ்சாலும் எங்களை பிறவி செய்த விவரம் என்ன, எங்க பேரு என்ன? உங்களை பிறக்கும் போதே பேரை சுட்டி தான் பிறவி செய்தேன். பழையபடியும் பேர் வாங்க ஆசைப்படுவதனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பேரை கொடுக்குகிறேன். எப்படி தெரியுமா? மாறி மாறி வந்து பிறந்ததால மாறி அம்மா ஒரு பெயரு, ரெண்டாவது பிறந்ததால ஈஸ்வரியா ஒரு பெயரு, மூணாவது பிறந்த மகா முப்பூடாதி அம்மா உன் பெயரு பிறந்த மகா அவனாலவது பிறந்த நாகம்மா உன் பெயர் அஞ்சாவது பிறந்த அழகு நாச்சி உன் பெயர் ஆறாவது பிறந்தவர் மங்கள ஈஸ்வரியா உன் பெயர் ஏழாவது பிறந்தவர் சந்தன மாறியே ஒரு பெயர் எட்டாவது பிறந்த அட்டகாளி ஒரு பெயர். அது மட்டும் இல்லையம்மா நீ பிறந்தவுடன் நடந்ததால் என் நடை கொண்டாள் ஒரு பெயர். அக்கினில இறங்கி எழுந்தரித்து வந்ததால் அக்கினி மாரியம்மா அம்மாங்காள ஈஸ்வரியா அதில பாய்ந்ததால் தீ பாச்சி ஒரு பெயர். படைகளோட பிறந்ததால் உனக்கு படை விட்டாள் ஒரு பெயர். நீ தானாக தோன்றியதால் தான் தோன்றி ஒரு பெயர். சொர்க்கலோகம் ஆழ்வதற்கு சுக்க நாட்டி ஒரு பெயர். சந்தனமாங்காவுக்குள்ள சங்கரிமார்கள் வந்ததால் சந்தன மாறி ஒரு பெயர். 1008 சொருவத்தையும் அப்படியே வடிவம் கொண்டு அவதரித்த அதனால வடிவாமாள் ஒரு பெயர். அது மட்டும் இல்லையம்மா தீச்சொரிய பூச்சொரிய பார்வையில பிறந்த உனக்கு பத்திரகாளி ஒரு பெயர். உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சினி மகாளி ஒரு பெயர். சிலம்பொலியில் பிறந்ததால் தங்கம்மாள் ஒரு பெயர். வனமதியில வளர்ந்ததால் வனமூர்த்தி ஒரு பெயர். பெயர் நாமும் தான் கொடுத்து காளியர்களே உங்களுக்கு இனி எல்லளவுங்க இடம் கிடையாது. அதனாலே வேண்டிய வரங்களை வாங்கி பூலோகம் போய் புகழோடு வாழ வேணும் என்று சொல்ல பரமேஸ்வரா நாங்க கேட்ட வரத்தை தந்தீரானா பூலோகம் போறோம் என்று சொல்ல என்ன வர வேணுமோ கேளுங்கண்ணா. ஆண்டவா பரமேஸ்வரா எங்களுக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? குளிப்பதற்கு திராகம் வேணும், குளிப்பதற்கு தெப்பக்கோ பூவெடுத்து பூஜை செய்ய ஐயா பூங்காவன தோட்டமே அங்க வீச்சிருக்க வெப்ப மரம் சாமி விளையாட ஆலமரம் புருஷனவர் இல்லாமல் நாங்க பூவையரா இருக்கணும்
கணவனும் இல்லாமல் கன்னிகளா இருக்கணும் மன்னவனும் இல்லாமல் மங்கைகளா ஆள வேண்டும் கொண்டவனும் இல்லாமல் குமரிகளா இருக்கணும் கணவனும் இல்லாமல் நாங்க கன்னி பெண்ணா வாழ வேண்டும் அது மட்டும் காணாதையா திரிபுரங்கோட்டையில அந்த காண்டா நல்ல புறமதியில முப்புறத்து கோட்டையில கோட்டை போட்டு கொடுக்க வேணும் என்று அட்டகாளி கேட்ட போது ஆண்டவன் தான் 5 பேரும் ஆண்டு முன்னு சம்மதித்து திரிபுரம் கோட்டைக்குள்ள அட்டகாளி 8 பேருக்கும் கோட்டை போட்டு கொடுப்பார் கோட்டை போட்டு கொடுத்த போது பார்த்துட்டாள பாலர்களும் கோட்டை போட்டு கொடுத்த போது பார்த்துட்டாள பாவையர்கள் 8 பேரும் ஆட்டு முன்னு சம்மதித்து காஞ்சிபுரம் ஜங்கல்வா காளிக்கோட்டை காந்தக்கோட்டை முப்பூரம் கோட்டை போட்டு கோட்டையில கொடியங்கட்டி கொடிமரத்தில் பட்டுங்கட்டி அம்பிகையா முப்புடாதி அரசாண்டி வாராள அரசாண்டி வாராள சதி கொண்ட காளியர்கள் சதி கொண்ட அட்டகாளி 8 பேரும் திரிபுரமாகிய முப்புறம் கோட்டைக்கு வந்தா தாண்டாபுரமதியிலே அதாவது காளிகோட்டை காந்தக்கோட்டை காளிகோட்டை காந்தக்கோட்டை கல்கோட்டை கல்கோட்டை போட்டு திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையில அம்பிகை 8 பேரும் கோட்டை போட்டு ஆண்டு வருகிறாள் அப்படி கோட்டை போட்டு ஆளும் போது கோட்டையை போட்டா சீம கொடியை பறக்க விட்டா யாழி கொடியை தொங்க விட்டா கோட்டையில தலைவாசல்ல என்ன அடிச்சு ஒட்டியிருக்கா கொல்லன் அடிச்ச கோட்டைக்கு இந்த பக்கம் தச்சன் அடிச்ச கோட்டைக்கு அந்த பக்கம் எவராகிலும் ஆன்றவர் வாடைகள் தட்டுப்பட்டதே ஆனா அவர்களுடைய தலை அறுத்து தலை வாசல்ல தொங்கப்படப்படும் என்று காளியர்கள் கோட்டை போட்டு அப்படி ஆண்டு வரும்போது பார்த்தா முப்படாதி பகவான்கிட்ட லிங்கவரம் கேட்டோமே தந்தம்னு சொன்னார அப்ப லிங்கத்துக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னு மனதில் எண்ணி ஆற்று மணல் குவித்தா அரணாறு போல் லிங்கம் வைத்தாள் கூட்டி மணல் குவித்தா குத்தாலிங்கம் பிடிச்சு வச்சா சேர்த்து மணல் குவித்து சிவனாரை போல் லிங்கம் பிடித்து வைத்தோ அல்லும் பகலும் 60 நாழிகையுமாக ஆண்டவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று காளியர்கள் அட்டகாளி 8 பேர் அம்பிகை முப்படாதி அவ தெப்ப கோலம் நீராடி பூங்கவனும் வாராள பூங்கவன தோட்டத்தில பூமலர் அரும்பெடுத்தாள் ஆண்டவன் தான் சிவனாருக்கு அல்லு நல்ல பகலுமாக 60 நாளிகையும் அரண் பூஜை சக்தி செய்து வாராள் அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவன் சிவனாருக்கு சிவனே தஞ்சம்னு சிவ பூஜை செய்தா அட்டகாளி 8 பேரும் முப்படாதி பூஜையினுடைய மகிமையால ஆண்டவன் பகவான் மதிமயங்கி திரிபுரங்கோட்டையிலே இருந்துட்டார் திரிபுரமாகிய முப்புறங்கோட்டையிலே அமர்ந்திருக்க அப்படி பார்த்தா ஆதி அம்மா இருக்க கோட்டை வெளிச்சமாச்சு
ஆதி கைலாச இருளாச்சு. அருளுமில்ல பொருளுமில்ல ஆண்டவன் சக்தி இழந்திருக்கிறாரு. அதனால அப்படியே பார்த்தார்கள். ஆகட்டும் என்று சம்மதித்து அம்பிகை பார்த்தா, அதாவது திரிபுரங்கோட்டை வளர்ந்து ஆதி கைலாசம் தணிந்திருப்பதனால ஆண்டவனுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல, பகவான் சக்தி இழந்து போயிட்டார். அப்படியாகவே ஆகட்டும் என்று சம்மதித்து அப்படி பார்த்தா சத்தி உமா பார்வதி அருளும் இல்ல பொருளும் இல்ல, ஆண்டவன் சக்தி இறங்கிட்ட, சக்தி இழந்து போயிருக்காரு. அதனால அட்டகாளி 8 பேர்களுமாக அப்படி திரிபுரங்கோட்டை வளர்ந்தும் ஆதி கைலாசம் தணிந்து இருப்பதனால ஆதி பராசக்தி பார்த்தா ஆண்டவனுக்கு உரியத்தணும். உரியத்தனம்னா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தணும். மகா கும்பாபிஷேகம் நடத்தணும்னா கும்பாபிஷேகத்துக்கு என்னையா வேணும்? என்ன அபிஷேகம் பண்ணணும்னா பால் வேணும். அபிஷேகம் பண்ணதுக்கு நேத்து மத்தியானம் அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது. பால் குடம் பிள்ளையார் கோயில இருந்து பாலை கெட்டி கொண்டுட்டு வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணினாங்க பத்தியா. அப்ப அந்த பால் அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து திருப்பார் நல்ல கடலதில அட்டதைக்கும் பாலர்களே பாலர்களே வரவழைத்து திருப்பார் நல்ல கடலதில அங்க பால் குடங்கள் எடுத்து வாண்டு திருப்பார் கடலிலே சென்று பாலாமிர்தம் எடுக்க வேண்டும் என்று பார்வதி சொல்ல ஆகட்டும் என்று பாலாமிர்தம் எடுத்து கொண்டுட்டு திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக வரபோது எங்க அம்மா முப்படாதி ஓடி வந்து அட்டதிக்கும் பாலர்களை அடிமையில அடியடித்து ஆண்டவன் பகவானோட பெயரை சொல்லக்கூடாது, சத்தியினுடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொல்ல ஆண்டவன் சபபெருமானுக்கு தான் பால் குடம் எடுத்து சொல்லுகிறான். அதனாலே பகவான் பெயரை தான் நாங்க சொல்வோம்னு சொல்ல முப்படாதிக்கு கோபம் வந்தது. ஆக பால் குடத்தை பிடுங்கு பற்களில அடித்தா மோர் குடத்தை பிடுங்கு அவ முதுகதில அடித்தாள். தயிர் குடத்தை பிடுங்குவாள். தரையில போட்டு உடைச்சா அட்டதிக்கும் பாலர்களை அடிமேல அடி அடித்தா. அகமானமா பேசுற வாய் விழும்ப பிச்சா அதை கொண்டுட்டு வந்து அதாவது அட்டதிக்கும் பாலர்கள் கழுத்துல போட்டு அடிமேல அடி அடித்து நூல் வளத்தை கலட்ட சொன்னா. அடிச்சா பிடிச்சா அகமானமா பேசினா. அடித்த அடி பொறுக்காமல் ஓட்டமும் பெருநடையும் ஓடி வார போது பகவானுக்கு பூஜையை தவறுகிறது என்று சொல்லி அப்படி வில்வம் துளசி கொண்டு பூஜையை முடித்து பார்வதா தேவி அமர்ந்திருக்க அட்டதிக்கும் பாலர்கள் நடந்த விஷயங்களை சொல்ல ஆண்டவன் பகவான் அவர்களை ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்துவிட்டு கண்ணனை வரவழைத்து லிங்கங்களை எடுக்க சொன்னார். என் பெருமான் கோபால கண்ணனும் பண்டார வடிவங்களை கொண்டு பண்டாரமாகவும் ஜோதிடம் சொல்லும் சோசியராகவே வருகிறார். சோதிடம் சொல்லும் சோசியராக வந்து காளியர்கள் கோட்டைக்குள்ளே வந்து அம்மாய காளியர்களை நீங்க சோசியம் பார்க்கலையா, சாதகம் பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா? தாத்தா இன்னைக்கு உள்ளத நாளைக்கு சொல்லுவேன், நாளைக்கு உள்ளத இன்னைக்கு சொல்லுவேன் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று தாத்தா உன் கையில என்ன வச்சிருக்கேன்னா என் கையில ஏடு சோசியம் மந்திரம் தந்திரம் ஆமா எலி சோசியம் எல்லா சோசியமும் தாத்தா பாப்போம்னாரு. உண்டு சாமி உண்டு சாமி எல்லா சுவாசியமும் தாத்தா பாப்போம்னாரு. உடனே பார்த்தா தாத்தா அதாவது எங்க கைய பார்த்து சொல்லுன்னா 8 பொட்ட பிள்ளைய உங்களுக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க கோட்டை அழியும்னு சொல்ல உடனே தாத்தா அழியுதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நாங்க சொல்லுது நீர் செஞ்சு பாருமண்ணா. அதுல இருக்கும் இந்த இலைய ஆலமரத்துல இருக்க இலைய உற வைக்க சொன்னா தாத்தா இந்த பாருங்கன்னா ஓம் சக்தி பராசக்தின்னா அப்படியே விபூதி அள்ளி மேல போட்டா ஒரு எல்லை கூட உரல. தாத்தா எங்களுடைய மகிமையை பார்த்தாச்சு, உங்களுடைய மகிமையை காட்டுங்கன்னா உடனே பார்த்தார். ஓம் கிரீம் கிரீம் நாராயண நமக அப்படின்னாரு. அம்புட்டி இலையும் பொலு 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 விழுந்தது. நேத்து விழுது அதாவது அம்புட்டி இலையும் ஒரு இலை கூட இல்லாம விழ 5 இலை மட்டும் அங்க இருக்கு.
அதுதான் என் பெருமான் கோபால கண்ணன் சயனம் செய்து கொண்டிருக்கின்ற ஐந்தலையிலே பள்ளி கொண்ட அச்சுதன் கண்ணன் இருக்கும் இலை. சரி, அப்படி இருக்கு கண்டு தாத்தா இலைய பூரா ஒட்ட வைங்கன்னா அப்படி பழையபடி ஓம் கிரீம் நமக ஓம் கிரி நமக அப்படின்னாரு. அம்பட்டு இலையும் ஒட்டு 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 ஒட்டுன்னு ஒட்டிக்கிச்சு. ஓட்டிருச்சு. நேத்து விழுந்த இலை, இன்னைக்கு விழுந்த இலை, செத்தல செமிச்ச இலை, பழுத்தல, எல்லா இலையும் ஒட்டு ஒட்டுன்னு ஒட்டிக்கிச்சு. அப்ப ஏகப்பட்ட தாத்தாட்ட மந்திரம் தந்திரம் இருக்கு என்று பண்டாரத்தை அழைத்து கொண்டு கோட்டைக்குள் வந்தார். லிங்கம் இருக்கு வரைக்கும் சொல்லித்தரும் மாந்திரிகம் பலிக்காது என்று சொல்லி லிங்கங்களை பூரா அலைகடலிலே போட்டா அச்சுதன் கண்ணன் அலைகடலிலே உள்ள லிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவன் இடத்திலே கொடுக்க மூணாவது பிறந்தவா முப்படாதி 2 லிங்கம் கையில் எடுத்தா. நாளை ஒரு காலத்துல பூஜை செய்வதற்கு தேவைப்பட்டா என்ன செய்வோம் அப்படின்னு 2 லிங்கத்தை எடுத்து கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கி கொண்டா. கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிய மகிமையால 2 சரசு வந்து வெடித்தது. 3 முகத்தோடு ஓடி வந்து பார்த்தா அச்சுதன் கண்ணனை, அதாவது பண்டாரத்தை காங்கல. அச்சுதன் கண்ணன் வந்ததுக்கான அடையாளம் சங்கு சக்கரம் இருந்தது. நமது அண்ணன் கண்ணன் எல்லாம் வந்திருக்காரு. சொன்னபடி கோட்டை எரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்க அட்டகாளியர்கள் கோட்டை எரியாத காளி கோட்டை எரிந்தது. அழியாத நல்ல காளி கோட்டை அழிந்திடும் ஆந்தி பிடித்து எரியாத காளி கோட்டை எரியுதையா தீ பிடித்து முப்புறத்து கோட்டையெல்லாம் அம்மா முப்புறம் கோட்டையில முப்படாதி கோட்டை போட்டு இருக்கா பாருங்க. கோட்டையெல்லாம் தீப்பிடித்து எரிய கண்டு அச்சுதன் கண்ணனும் ஆண்டவன் பகவானும் சுத்தி பார்க்க வராங்க. பார்க்கும்போது பார்த்தா முப்படாதி யாமனா லிங்கத்தினுடைய மகிமையால 2 சரசு வந்து வெடித்ததா. 3 முகத்தோடு ஆடி பாடி அவைய காடு போடுதா. பரமேஸ்வரா, ஒண்ணு என் தங்கையர்களுக்கு உயிரை கொடுங்கள், இல்லாவிட்டா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. அப்ப மகுடனை வதை முடிக்கவா வேணும் அல்லவா என்று 3 முகத்தோடு வந்த இந்த தாய் முப்படாதிக்கு அட்டகாளி 8 பேர்களுக்கும் ஆண்டவன் பகவான் உயிரை கொடுத்தார். சரசுனுடைய மகிமையால லிங்கத்தினுடைய மகிமையால உனக்கு 2 சரசு வந்து வெடித்ததுனால 3 முகத்தோடு இருப்பவாய் அம்பிகை முப்படாதி. இன்றைக்கு எந்த ஆலயத்துக்கு போனாலும், அதாவது இப்ப மத்த சாமிகள் எல்லாம் கும்பிடும் போது உச்சி மாகாளி, தங்கம்மா, மாரியம்மா, சந்தனமாரி, சடமாரி அவெல்லாம் கும்பிடும் போது சக்தியை மட்டும்தான் நம்ம கும்பிட முடியும். முப்படாதிய கும்பிடும் மட்டும்தான். யாரெல்லாம் இருக்கா கூட சக்தியும் சிவனும் விஷ்ணு என் பெருமான் கோபால கண்ணன் அப்படி 3 பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல கும்பிடலாம். முப்படாதிய கும்பிட்டாதான் சக்தி சிவன் என் பெருமாள் கண்ணன் 3 பேரையும் சேர்த்து கும்பிட்டது மாதிரி. அதான் போல படிச்சாரு பத்தியலா நம்ம அண்ணாச்சி, நாயனக்கார அண்ணாச்சி. வாரார் ஐயா வாரார், அதான் அம்மாளை கும்பிடுறது. அம்மாளுக்கு அது ஒரு உண்டு. அதனால அப்படியாகவே பார்த்தார். தீர்த்தம் தொழித்து திருப்பிரம்பாகவே தட்டி கடைசியில பிறந்தவா 9 பேரு வடக்குத்தியா வடமுகமாக நிலையம் போட்ட ஆதி கைலாசத்திலே அமர வைத்தார். அமர வைத்து இருக்கக்கூடிய வேளையில மச்சரிஷி வனமதிலே மகுடாசுரன் ஆண்டு வாராம். மகுட சமகாரம் முடிக்க வேணுமே, ஆனா என் தாய் முப்படாதியால மட்டும்தான் முடியும். இந்த மகுடாசுர ராஜமன்ன கோட்டை போட்டு ஆண்டு வரும் மகுடனுக்கு மாடு போல முகம் இருக்கு, மனிதர் போல் உடல் இருக்கு. அதாவது 6 மாசம் உறக்கம், 6 மாசம் முழிப்பு. அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கான் ஆண்டவன் இடத்துல. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கின மகுடாசுரராஜ மன்ன அவனுக்கு உறங்கக்கூடிய காலம் வந்ததுனால அவன் சண்டாள பாவி அசுர அரக்க என்ன செய்தான், 6 மாசம் எண்ணெய் தேய்ச்சி தலை முழுங்கினா, எருமக்கடா கறி சமைத்தான், கண்ணு குட்டி உப்பு கொண்டன் கருக வறுத்து வச்சான். என்னது கண்ணுக்குட்டி உப்பு கொண்டம் கருக வறுத்து வச்சான். எருவ மாட்டு உப்பு கொண்டம் இளவறுப்பா வறுத்தான். ஆட்டுக்கறி அவியல் வச்சான், ஐர மீனை குழம்பு வச்சான், வாளிக்கறியை பொறிச்சு வச்சான். ஏ பாவி சண்டாளே, 7 வண்டி மதுவையும் இந்த அட்டதிக்கும் பாலர்களை எல்லாம் தேவமுவர்களை விட்டு எடுத்து வர சொல்லுதான். அப்படி பால் குடங்கள் 1001 பால் குடம் மாதிரி சமந்து கொண்டு வர சொல்லலாம். மதுக்கடல்ல போய் மதுவை
1000 குடம் மதுவை கொண்டு வந்து மகுடாசுரராஜமன்ன அதுல எப்படி வாரான் தெரியுமா? மச்சரிசி வனமாதியில மச்சரிசி வனமாதியில அந்த மகுடாசுரராஜமன்ன காப்பிடி மது குறைந்தார் அடிக்கான மண்டையில முக்கபுடி மது குறைந்தார் மடிக்கான முதுகதியில அரப்புடி மது குறைந்தார் ஏ சண்டாள அரப்புடி மது குறைஞ்சா அளவிலே அடிக்கான் அலம்பாமல வராங்க குறைஞ்சிடக்கூடாதுல அலம்புனா என்னத்துக்காகும் 100 ரூபா கேட்கான அலம்பதுக்காயா 100 ரூபா கேட்கா அலம்பாம கொண்டு வரணுமா அலம்பாம அலம்பி வந்துடுதுன்னு வச்சுக்கோ மது பூரா அம்பா போயிருமா குறைஞ்சிடுதுன்னா அப்புறம் அடி யாரு வாங்க அடி ஒண்ணு எப்படி விழுது அப்ப அடி யாரு வாங்க முடியும் அதனாலே திருப்பார்கடல்லே மதுக்கடல்லே சென்று மதுவை கோதி கொண்டு வந்து அப்படி மச்சரிஷி வனமதிலே மகுடனுக்கு கொடுத்தார்கள். மகுடாசூரன் மேமலையில தலைய வச்சான், கீமலையில காலை நீட்டுனா, கொரட்டை போட்டு உறங்கினா, முப்படாதியை வரவழைத்தார். மகுட சமுகாரம் முடிக்க சொன்னார். முப்படாதியும் ஆகட்டும் என்று மகுட சமுகாரம் முடிப்பதற்கு வருகிறார். வருகிற பொழுது மகுடங்கோட்டை இதுவானா மகுடன் எப்படியோ என்று வலது கால் பெருவரலை எடுத்து ஓங்கி ஒரு மிதி மிதிச்சா தவிடுபடி தம்பலமாச்சு. மகுடன் உறங்குதான். நாம உறக்கத்தில கொன்றோமாடா நீ ஒரு கோடி பாவம் உண்டு, நம்ம தூக்கத்தில கொன்றோமானா என்ன துரகம் வந்து சேரும் என்று கண்ணனை வரவழைத்தா பராடு வடிவம் கொண்டு மகுடனை வதை முடிப்பதற்காக. அப்படி கண்ணன் பராடு வடிவங்களை கொண்டு மகுடனுக்கு காது சொலவு போல இருந்தது. காலை விட்டு ஒரு திருக்குனா எறும்பு கடிச்சது போல இருந்தது. அவன் கண் முழிச்சு பார்த்தானே மகுடாசூரன். மகுடன் கண் முழிச்சு பார்த்தான். கண்முழிச்சு பார்க்கும் போது என்ன நடக்கு? சின்னஞ்சிறு பிள்ளையாக என் தாயாகப்பட்ட அம்மா யார் இருக்கா? முப்படாதி நிக்கா. முப்படாதி சின்னஞ்சிறு குழந்தையா இருக்க கண்டு ஏய் பெண்மையே அம்மா ஏ பெண்குடிய சின்னஞ்சிறு பிள்ளையா வந்ததுனால எழுந்தரித்து ஓடி போய்விடு. கண்ணன் மாயன் வந்தாரானா பட்டெழுந்து போவார் என்று சொல்ல உடனே பார்த்தார். அப்படியே ஆட்டு மண்ணு இந்த மகுடனை தான் வதை முடிக்க வாராளே 8 பேரும் மகுடனத்தான் வத முடிக்க ஏ சத்தி உண்ட காளியர்கள் அம்பிகையா முப்புடா துஷ்டனை கொல்வதற்கு சிஷ்ட பரிகாரங்களை செய்து துர்க்கையாக வடிவங்களை கொண்டு 2 கரங்களோடு ஒரு முகத்தோடு மகுடம் முன்னால வந்து நின்னார். அடியே அடியே என்று சொன்ன மகுடாசுரன் அம்மா தாயே என்று பணிந்தான். உங்க ஐயால சாவது நிச்சயம்தான். எனக்கு சிறு சிறு பீடங்களை தர வேணும் என்று சொல்ல என்ன கேட்டாலும் உனக்கு தாரமனா. அம்மா தாயே உன்னை சுமப்பதற்கு யாலி சிங்க வாகனமாக நான் இருக்கணும். அது மட்டும் காணாது. உனக்கு முன்னாலே எனக்கு ஒரு மகுடம் பீடம் ஒண்ணு போட வேண்டும். அது மட்டும் இல்ல எம்ம முன்பூஜை வந்தனுக்கு பின்பூஜை மகுடனுக்கு கற்பூரமோ அம்மாளுக்கு கருங்கடா மகுடனுக்கு துள்ளு மாவு அம்மாளுக்கு துள்ளு மாறி மகுடனுக்கு பாயாசம் அம்மாளுக்கு பச்சரத்தம் மகுடனுக்கு சக்கர பொங்கல் அம்மாளுக்கு ஐயா சாராயம் மகுடனுக்கு பாடந்தேங்காய் அம்மாளுக்கு சாமி பச்சரத்தம் மகுடனுக்கு விடல தேங்காய் அம்மாளுக்கு விடல தேங்காய் அம்மாளுக்கு வெட்டும் பலி மகுடனுக்கு
கருக்கலே இத்தனையும் தந்திரான கையால சாவது நிச்சயமடா. ஏ மகுடா, நீ கேட்ட வரத்தை உனக்கு தந்தமனா, அதாவது என்றைக்குமாக என்ன உன்னை சுமப்பதற்கு யாலிசிங்க வாகனம் வேணும்னு கேட்டான் பாருங்க. முப்படாதி மேல இன்னைக்கு யாலிசிங்க வாகனமா இருக்குது யாருன்னு நினைச்ச? அந்த மகுடாசுரன் தான். எதிர் பீட இருக்கே, இது யாரு? மகுடாதான். அம்மாளுக்கு சைவம், மகுடனுக்கு அசைவம். அம்மாளுக்கு சாராயம், மகுடனுக்கு சக்கரை பொங்கல். அம்மாவுக்கு வந்து சக்கரை பொங்கல், மகுடனுக்கு சாராயம். ஆமா, அம்மாளுக்கு பாயாசம், பச்சை ரத்தம் மகுடனுக்கு, துள்ளு மாவு அம்மாளுக்கு, துள்ளு மறி மகுடனுக்கு, வெடலை தேங்காய் அம்மாளுக்கு, வெட்டும்பலி மகுடனுக்கு. இத்தனையும் கொடுத்து யாலிசிங்க வாகனமாக அமர்ந்துக்கோ என்று சொல்லி அம்மா மகுடாசுரனே அவ மூந்தி நல்ல கற்களில மொத்தச்சாம வேளையில மூந்தி கற்கலு முதச்சாம வேலை. யாமனா மகுடனுக்கு இரவுலையும் சாவும் இல்ல, பகலுலையும் சாவும் இல்ல, ஆனாலும் சாவும் இல்ல, ஆயுதத்தால தாழ்வும் இல்ல, பெண்ணால சாவு என்றுதான் பிரம்மன் விதி எழுதியிருக்கிறார். அதனாலே மகுட சமுகாரம் அடிப்பதற்காக மசுஷா பக்தினியாக வடிவங்களை கொண்டு என் தாயாகப்பட்ட அம்மா முப்படாதி அவனை அப்படி கோர பல்ல பிடுங்குனா, விரிசடைய ஒலைச்சா, சூலமா ஆக்குனா, தலைவாசல் இழுத்து கொண்டு வந்து சூலத்தை கொண்டு குத்துனா, திருக்கி லிங்கம் கையில் எடுத்தா, கபாலம் கொண்டு ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விடாம ஏந்துதா. யாமனா மகனை அறுக்க தலையா முளைக்கான். ஆமா, அறுக்க தலை முளைச்ச மகுடனை, அதாவது இப்பேற்பட்ட மகுடனை வதம் முடிக்க முடியாதுல. ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் 1000 மகுடன் ஆவானே. அதனாலே அப்படி மகுட சமுகாரங்களை முடித்தார். மகுட சமுகாரங்கள் முடித்து விட்டு அவர் ரத்தவரே கோலமாக, ரத்தவரே கோலமாக